அங்கே போய் அவங்க வீட்டில் சர்ச் பண்ணால் அந்த பையன் கொண்டு போன கேஜெட் அந்த கேமராலாம் இருக்கும்ல அது எல்லாம் அந்த பையங்க வீட்டில் இருக்கா. அந்த பையங்க ஆளை காணோம். அவங்க பேரண்ட்ஸ் கேட்டாலும் இவங்க எங்கன்னு எனக்கு தெரியாதுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. போலீஸ் அவங்கள சர்ச் பண்ணிட்டே இருக்காங்க. அப்படியே அவங்க ஃபேஸ்புக் ஐடி இன்ஸ்டாகிராம் ஐடி அப்படியே சர்ச் பண்ணுறப்ப அந்த கூப்பிட்ட 2 பேரில் ஒருத்தன் இருக்கான் தெரியுமா, சண்முகத்தேஜா. அவன் ஒரு பொண்ணுகிட்ட பழகிட்டு இருக்கிறது தெரிய வந்துச்சு. அந்த பொண்ணை ட்ராக் பண்ணி அந்த பொண்ணுகிட்ட போய் அவன் எங்கே இருக்கான் கொஞ்சம் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுமான்ட்டு கொஞ்சம் அந்த பொண்ணுகிட்ட கேட்டு அந்த பொண்ணுகிட்ட அவன்கிட்ட பேச சொல்லி அவன் எங்கே இருக்கான்னு கடைசியாக போய் அவனை பிடிச்சிடுறாங்க. பிடிச்சி விசாரிச்சதுல அந்த பையன் என்ன சொன்னான் தெரியுமா, அவன் சாய்குமார் வச்சு இந்த கேமரா கேஜெட்லாம் 10 லட்சத்துக்கு மேலே இருக்கும். அது எங்களுக்கு எப்படியாட்டு வேணுன்ற ஒரே ரீசனுக்காக தான் அவனை நாங்கள் பெல்ட்டால் கழுத்து நெரிச்சு கொண்டுட்டோன்ற மாதிரி சொல்கிறோம். இவனை மார்ச் 3 பிடிச்சிருக்காங்க. பிடிச்ச வரைக்கும் அவன் இந்த விஷயத்தை தான் சொல்லியிருக்கான். இதுதான் உண்மையான ரீசனா இல்லை வேற ஏதாட்டான்ட்டு போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு. மக்களே, இந்த சோஷியல் மீடியான்றது ஒரு மாயை. அதில் இருக்கிறவங்க கிட்ட பேசுங்க, பார்த்து பேசுங்க. யாரையும் நம்பி எங்கேயும் போக வேண்டாம். அதே மாதிரி எங்கேயாட்டு போனா கூட தயவு செஞ்சு அப்பா அம்மா கிட்ட எங்கே போகிறோம் யாரை பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு போங்க. கவனமாக இருப்போம், பார்த்து இருப்போம். நானே வீடியோ போட்டாலும் நான் சொல்கிறது உண்மையாக பொய்யா நீங்களும் கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணி பாருங்கள். நம்மளும் நல்லா இருப்போம், நம்மளை சுற்றி இருக்கவங்களையும் நல்லா பார்த்துப்போம். கண்டிப்பாக ஒரு நாள் சொசைட்டியும் நல்லா மாறுன்ற நம்பிக்கையோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.